குயிலரங்கத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க போவது கோவில் கொள்ளைக்கு பிறகு சமாதானமாக வழங்கப்பட்ட ஒரு அரண்மனை. இதை கட்டியது போர்ச்சுகீசியர்கள். ஆனால் இதன் பெயர் டச் பேலஸ். இதன் சுவர்களில் இருப்பதோ 300 சதுர மீட்டர் பரப்பளவில் இந்திய புராண கதைகள். இந்த வரலாற்றை தாங்கி நிற்கும் மட்டஞ்சேரி அரண்மனையை பார்க்க போகலாமா? கொச்சியிலிருந்து நகரத்தையும் தீவுகளையும் இணைக்கும் வாட்டர் மெட்ரோ மூலம் எளிதில் இங்கு வந்து சேர்ந்து விட்டோம். அதிலும் முக்கியமாக மெட்ரோ ஸ்டேஷனுக்கு மிக அருகிலேயே நாம் தேடி வந்த வரலாற்று சிறப்பு மிக்க மட்டஞ்சேரி அரண்மனை அமைந்துள்ளது. இங்கு உள்ளே நுழைந்தவுடன் முதலில் பார்க்கும் இந்த வாயில் கொச்சி அரச குடும்பத்தின் காவல் தெய்வமான பழையனூர் பகவதி அம்மன் கோவிலுக்கானது. ஆனால் தற்போது இந்த கோவில் மூடப்பட்டிருக்கிறது. இந்த அரண்மனையை நாம் வெளியிலிருந்து பார்க்கும்போது இது ஐரோப்பிய பாணியில் கட்டப்பட்டது போல் தெரிகிறது. ஆனால் அதன் உள்ளே முழுக்க முழுக்க கேரளாவின் பாரம்பரிய கட்டிட அமைப்புடன் கட்டப்பட்டுள்ளது. இந்த அரண்மனையின் வரலாறு 15ஆம் நூற்றாண்டில் ஆரம்பமானது. ஏனெனில் அப்போதுதான் கொச்சி ராஜ குடும்பம் மகோதயபுரத்திலிருந்து கொச்சிக்கு தங்களுடைய தலைநகரத்தை மாற்றினர். இது வணிக மற்றும் பாதுகாப்பு காரணங்களுக்காக நடந்த மாற்றமாக கருதப்படுகிறது. இப்போது இந்த படிகளில் ஏறி அரண்மனையின் உள்ளே சென்று இதன் பின்னணியில் இருக்கும் சுவாரஸ்யமான கதையை தெரிந்து கொள்ளலாம். போர்ச்சுகீசியர்களுக்கு வணிக அனுமதி வழங்கிய கொச்சி ராஜா அதற்கு பதிலாக அவர்களிடமிருந்து இராணுவ ஆதரவை பெற்றார். அதன் பின்னர் நடந்த கோவில் கொள்ளைக்கு சமாதானமாக வீர கேரளவர்மாவிற்கு இந்த அரண்மனை போர்ச்சுகீசியர்களால் வழங்கப்பட்டது. இங்கு உள்ளே வந்தவுடன் நம் கண்களில் படும் இந்த சின்னம் கொச்சி அரச குடும்பத்தின் அடையாளமாகும். அவர்களின் பல பொருட்களிலும் இந்த சின்னத்தை நாம் காண முடிகிறது. இங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ள இந்த பல்லக்கிலும் கூட அந்த அடையாளம் பொறிக்கப்பட்டுள்ளது. இங்கு தந்தத்தால் செய்யப்பட்ட இந்த பல்லக்கும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் யானையின் அம்பாரியும் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்த அரண்மனையின் மர வேலைப்பாடுகள் மிகவும் நுணுக்கமாக அமைந்துள்ளது. 1663ஆம் ஆண்டு கொச்சியை டச்சு ரிப்பப்ளிக் கைப்பற்றிய பிறகு இந்த அரண்மனையை அவர்கள் புதுப்பித்தனர். அதனால்தான் இன்று இது டச்சு அரண்மனை என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த அரண்மனையின் மிகப்பெரிய சிறப்பு இதன் சுவர் ஓவியங்கள்தான். சுமார் 300 சதுர மீட்டர் பரப்பளவில் பரந்த இந்த ஓவியங்களில் இராமாயண கதைகள் மட்டுமல்லாமல் சிவன், விஷ்ணு, துர்க்கை போன்ற புராணக் காட்சிகளும் அழகாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. இயற்கை நிறங்களை பயன்படுத்தி நூற்றாண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்ட இந்த ஓவியங்கள் இன்றும் அதே தெளிவுடனும் உயிரோட்டத்துடனும் நம்மை ஆச்சரியப்படுத்துகின்றன. இங்கு உள்ள ஒரு அறையில் டச்சுக்காரர்கள் உருவாக்கிய கொச்சியின் பழைய வரைபடங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அதில் அந்த காலத்திலேயே தெருக்கள், கால்வாய்கள் மற்றும் வசிப்பிடங்கள் துல்லியமாக பதிவு செய்யப்பட்டிருப்பது மிகவும் ஆச்சரியமாக உள்ளது. அதற்கு பிறகு அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களும் இங்கே காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அதிலும் இங்கு இருக்கும் இந்த வாளின் கைப்பிடி தந்தத்தாலும் தங்கத்தாலும் செய்யப்பட்டுள்ளது. இங்கே காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து பொருட்களும் கொச்சி அரச குடும்பத்தின் வாழ்க்கை முறையையும் அந்த கால வரலாற்றையும் நமக்கு உணர்த்துகின்றன. அரண்மனையின் மேலிருந்து பார்க்கும்போது தொலைவில் அந்த கிளாக் டவர் தென்படுகிறது. அது 4 மொழிகளில் நேரம் காட்டும் ஒரு அரிய கடிகாரம். அது அமைந்துள்ள இடம்தான் ஜூஸ் டவுன். அந்த இடத்தின் வரலாறும் சிறப்புகளும் என்ன என்பதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இத்துடன் இந்த காட்சி முடிவடைகிறது. ஆனால் நம் பயணத்திற்கும் அனுபவத்திற்கும் முடிவே இல்லை. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.